கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்திலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிற தேவர். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர். உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீர், உம்மை துதிக்க உதவி செய்தீர். உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை மூடுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்த எல்லாரையும் கர்த்தர் தொடுங்க. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். தேவன்பை காண்கின்றோம் ஆனந்தமே, அவர்தாம் கொடுத்த வேதத்திலே. வேதத்தின் மாட்சிமையாவிலுமே இயேசுவின் அன்புதான் பேரின்பமே. ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே, அன்பு வைத்தார். ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார். அவ்வன்பை மறந்து தீர்ந்தாலும் எங்குமே அதென்னை தொடர்ந்திடும். மீட்பரின் பாசத்தை நினைக்கவே ஓடுவேன் அன்பரின் கரத்துக்கே. ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே, அன்பு வைத்தார். ஆனந்தம் இயேசு அன்பு வைத்தார் என் மேலுமே வைத்தார். நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 58ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 58. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாக போக கடவது. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பதினோராவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து
ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் நல்லவரப்பா, நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் தயவுள்ள தேவன், நீர் மாறாத தேவன், நீர் மகிமையானவர், நீர் மேன்மையை செய்கிறவர் ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் மேன்மையாய் நடத்தி வருகிறீரேப்பா, எங்களை கைவிடாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதலாக தேறுதலாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை அப்படி நீர் பாதுகாப்பாய் நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு பலனளிக்காதபடி எங்கள் மேலே கிருபை வைத்து இம்மட்டும் எங்களை வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அன்புள்ள ஆண்டவர், நீர் எங்களை இம்மட்டும் நேசித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். நம்மை விசாரிக்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்தினால நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பலன் நம்மில இறங்குமானால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர்தானப்பா. ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, என்னை பராமரிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, என்னை உன்னதங்களில் நிறுத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தின எபனேசர், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் நம்முடைய கண்ணீரையும் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இந்த இடத்துல நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அவருடைய பெயரை சொன்னாலே போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் யாவும் முடங்கும் பெரிய ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவருடைய நாமத்தை நீங்களும் நானும் பற்றி கொண்டு நிற்கிறோம். ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம் நடுவிலே
உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஆளுகிறவர். அல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். உம்மையே நாங்கள் நம்பி நிற்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் நம்பி நிற்கிறோம். ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி. அல்லேலூயா. அவரே நம்முடைய துணையும் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுவோமா? உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் அன்பு மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தைரியமா சொல்லுங்க. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம்
உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சீயோன் பர்வதத்தை போல நான் அசையாமல் நிற்பப்பா. இன்னொரு முறை, சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன். ஆமே, அல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா, ஆண்டவரே உம்மை நான் நம்புவேன். ஆண்டவரே முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உண்மையா சொல்லுங்க, உம்மை நம்புவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகி போக மாட்டப்பா. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வீர் என்று நம்புகிறேன். என் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீர் என்று நம்புகிறேன். என் ஆண்டவர் ஒரு நன்மையை தருவீர் என்று நம்புகிறேன். என் ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பீர் என்று நம்புகிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஆளுகிறீர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நீர்தான் என்னுடைய கோட்டையா, என்னுடைய கன்மலையா, என் உயர்ந்த அடைக்கலமாய், எனக்கு நன்மை செய்யும் தேவனாய் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை தவிர எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நீர் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் என்று நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நேர் வழியிலே நடத்துவீர் என்று உம்மை நான் நம்பி நிற்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு நன்மை செய்வீர் என்று உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலை நேரம் ஆண்டவருடைய சமூகம் நம்மை ஒரு விசை தொடும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே ஒரு விசை எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. ஹல்லேலூயா. உங்க வல்லமை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் 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 ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் இந்த நேரத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. ஹல்லேலூயா. எல்லா பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் இந்த நேரத்தில் உடைத்து கொண்டிருக்கிறார். எல்லா போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் இந்த நேரத்தில் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. சுட்டெரிக்கும் அக்கினி, அக்கினி ஒரு விசை இறங்கட்டப்பா. அக்கினி இறங்கட்டப்பா. அக்கினி இறங்கட்ட ஆண்டவரே. உம்முடைய அக்கினி எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஊற்றுங்கப்பா. இந்த இடம் முழுவதும் உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பிசாசின் வல்லமைகள் இந்த நேரத்தில் சுட்டெரிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், எங்களுடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் சுட்டெரிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நாம் ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறது. என புரியாத ஒரு வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஹல்லேலூயா நம்ம சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சரீரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயாவுடைய ரத்தம் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நரம்புகளில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இறங்கட்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்க தொடுங்கப்பா, ஒவ்வொருவரை நீங்க பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகும்போது உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நிறைந்தவர்களாய் இங்கிருந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களில் தொடர்ச்சியாக எபிரேயரின் புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த எபிரேயரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 13 வசனங்கள் வரைக்கும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு தேவனை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. இந்த எபிரேய ஆக்கியோன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிறைய இடங்களில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் இல்லை? 2ஆம் அதிகாரத்தில் 2 தானே, 2:1 நாம் பார்த்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஆலோசனையோடு, ஒரு எச்சரிப்போடு அதை ஆரம்பிக்கிறார். சகோதரரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நாம் ஏற்கனவே இந்த சகோதரரே என்கிற அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். அது ஒரு தாய் பிள்ளைகளாக, ஒரு குடும்பத்தின் மக்களாக நம்மை அது அழைக்கிறது. நாம் எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு எச்சரிப்பை இந்த எபிரேய ஆக்கியோன் நமக்கு முன்பாக வைக்கிறார். என்ன? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த எச்சரிக்கை நான் 3 வார்த்தை அதற்கு சொன்னேன் இல்ல? விழிப்பு, ஜாக்கிரதை, கவனம், பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இரு இல்லையா? நிறைய இடங்களில் நாம் அதை பார்க்கிறோம். கவனம், எச்சரிக்கை என்று போட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அந்த எச்சரிக்கை அப்படின்ற வார்த்தையை பார்த்தா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும். என்ன அதில் ஒரு ஆபத்து இருக்குது, என்ன அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அதை பார்ப்பான் இல்லை? எச்சரிக்கை, தொடாதே அப்படின்னா தொட்டு தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு தொடுகிற ஆட்கள் இருக்கிறார்கள், ஆபத்தில் சிக்கிக்கொள்ளுகிறவர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேணும்? நமக்குள்ளே அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வராதபடிக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இருதயத்தில் நல்ல இருதயமும் இருக்குது, பொல்லாத இருதயமும் இருக்குது. சரி, இருதயம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா, எது இருதயம்? எது இருதயம்? இந்த லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இது இருதயத்தை வேதம் சொல்லலை. இந்த வேதம் சொல்லுகிற இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த இருதயம் என்னுடைய அறிவு சார்ந்த, என்னுடைய உணர்வு சார்ந்த,
என்னுடைய விருப்பங்கள் அல்லது என்னுடைய சித்தம் சார்ந்த ஒரு எண்ணத்தை அது சொல்லுகிறது. இன்னைக்கு என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்கள், என்னுடைய நினைவுகள், இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையாக இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இருதயத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, அவிசுவாசமில் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் மனிதனை பார்க்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார். அந்த வசனத்துடைய நடுப்பகுதியில் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் எப்படிப்பட்ட இருதயமாக தான் இருக்குது? பொல்லாத இருதயமாகத்தான் இருக்கிறது. அவனுடைய சிறு வயதிலிருந்தே அவனுடைய இருதயம் பொல்லாததாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல எரேமியாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே 7ஆம் அதிகார 24வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 7:24. தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். அப்ப இங்கே நாம் பார்க்கிற இருதயம் பொல்லாத இருதயம், தீய சிந்தனைகள் உள்ள இருதயம். அதே போல எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே ஆண்டவர் இன்னொரு இருதயத்தை சொல்றார். 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இங்கே இந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார் திருக்குள்ளது என்று சொல்றார். ஆங்கிலத்தில் டிசீட்ஃபுல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுது, ஏமாற்றுகிற இருதயம். அதே போல இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிற டெஸ்பரேட்லி சிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது காப்பாற்றவே முடியாத, சுகமாக்க முடியாத மிக மோசமான நிலையில் இருக்கிற ஒரு இருதயம். அப்போ மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. அப்பா, எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்குது? கேடுள்ள இருதயமாக இருக்குது. எல்லாருடைய இருதயமும் திருக்குள்ள இருதயமாக இருக்கிறது. எல்லாருடைய இருதயமும் கடினமான இருதயமாக இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறது. ஒன்று அவிசுவாசம் உள்ள இருதயம், ரெண்டாவது பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறது. இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம்னா என்னன்னா, நம்ப மாட்டேங்குது, ஆண்டவரை நம்பல, ஆண்டவருடைய அற்புதங்களை நம்பல. வேதத்தை நீங்க வாசி பாருங்க. மத்தேயின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58வது வசனம், மத்தேயின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். இங்கெல்லாம் நாம் பார்த்தோமானால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவிசுவாசத்தை குறித்து அங்கே பேசுறாரு. அற்புதம் நடக்காமல் போனதுக்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசமே என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். அப்போ நம்முடைய அவிசுவாசமான இருதயம், நம்பாத இருதயம். அதே போல மார்க் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன் சொல்றோம், நல்லா தான் சொல்றோம். நம்ம பேரே என்ன தெரியுமா? விசுவாசிகள் அப்படின்னு பேரு. எல்லாம் பாட்டு வேற பாடுறோம், விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு வேற பாடுறோம். ஆனால் இந்த விசுவாசம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த அப்பாவுடைய வார்த்தை அருமையான வார்த்தை, விசுவாசிக்கிறப்பா, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் என்னிடத்துல என்ன இருக்கிறது? அவிசுவாசம் இருக்குது. ஏதோ ஒரு மூலையில் ஒரு சந்தேகம் ஒட்டிட்டு இருக்குது. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வாரா? எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாரா? எல்லாருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார், எனக்கு நடக்குமா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு நடக்குமா? எனக்கு எப்போது நடக்கும்?
ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆபிரகாம் என்ன பண்ணானா, விசுவாசித்து அவரை அறிக்கை செய்தார், அவரை மகிமைப்படுத்தினார். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் நம்முடைய விசுவாசத்துல. எனக்கு அவிசுவாசம் இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய வாயின் வார்த்தைகளினால நான் உன்னிடத்துல சேருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த இருதயம் என்ன பண்ணுதான், ஈவில் அப்படின்ற வார்த்தையை, பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் என்ன பண்ணு தெரியுங்களா, நன்மைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு நன்மை வரணும், ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். ஆனால் என் இருதயம் என்ன பண்ணுது தெரியுமா, அதை அப்படியே எதிர்த்து நிற்குது. அந்த நன்மை நடக்குமா, அது உனக்கு கிடைக்காது, உனக்கு ஆகாது என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் என்ன பண்ணக்கூடாது, ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இந்த இந்த அவிசுவாசம் வந்துடுச்சுன்னா, இந்த அவிசுவாசம் நம்ம என்ன பண்ணுகிறது தெரியுமா, ஆண்டவரை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை விலகி போக செய்கிறது. எனக்கு அநேகருடைய விசுவாசம் வழுவி போக காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இல்லை ஆண்டவர் மேல. ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவர் எனக்கு நன்மை தருவார்னு நம்புகிற அந்த இருதயம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போனதுனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தரை தேட வேண்டியதையும் அவர்கள் விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு கடின இல்லை, அதாவது என்ன சொன்னது இங்க, பொல்லாத இருதயம் நம்மை விட்டு விலக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அதைத்தான் இந்த இடத்துல இந்த எபிரேயாக்கியோன் சொல்லித்தரார். அங்கே 8வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன, வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து வாசிட்டீங்கன்னா முடிஞ்சோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று முதல்ல ஒரு ஆலோசனை சொல்லுது. என்ன என்ன வார்த்தை இங்கே பயன்படுத்துறார் பாருங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த இடத்துல 2 காரியங்களை சொல்லுகிறது. கோபம் மூட்டின போது முதல்ல, 2வது சோதனை நாளில் நடந்தது போல என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல கோபம் மூட்டினார்கள், சோதிக்கப்பட்டார்கள், ஆண்டவரை சோதிச்சாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இந்த 2 வார்த்தையுமே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 17:7. பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிற இஸ்ரவேலர்கள் வாதாடினார்கள். முதல்ல வாதாடினார்கள். 2வது என்ன பண்ணாங்களா, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா என்று அவரை என்ன பண்ணாங்களா, பரீட்சை பார்த்தார்கள். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2 காரியம் நம்ம இடத்துல காணப்படுமானால் நம்ம இருதயம் கடினமான இருதயம் என்பதை, ஆண்டவரை விட்டு விலகி போகிற இருதயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. முதல்ல என்ன பண்ணாங்களா, வாதாடினார்கள். வாதாடினார்கள். எதுக்காக வாதாடினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, அவர்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கின பொழுது இவர்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா, குடிக்க தண்ணீர் இல்லை. குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனதினாலே அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தண்ணீர் தர வேண்டும் என்று மோசையோடு வாதாடினார்கள். வாதாடினது மட்டுமல்ல, மோசே அவர்களை பார்த்து கேட்கிறான், என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள். 2 வார்த்தை வந்துடுச்சா, 1 வாதாடினாங்க, 2வது கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தரை பரீட்சை பார்க்கறதுனா என்ன, கர்த்தரை பரீட்சை பார்ப்பது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பரீட்சை பார்த்தல் அப்படின்றதுக்கு ப்ரூவ்டு ஹிம் அப்படின்னு, ப்ரூவ்டு மீ அப்படின்னு சொல்லுது. என்னை நான் நிரூபிக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, நம்ம அவரை நீ உண்மையிலேயே என் கூட இருக்கிறீங்களா,
கேட்குறீங்களா? என்னைக்காவது கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என் கூட இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் கோவம் வந்துடும். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார்? உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கூடவே நான் வர்றேனே அப்படின்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோட அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களோடு கூட பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் அவர்களோடு கூட வர்றாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. காலையில் எழுந்துச்சா ஒரு மேகமூட்டம் வரும், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆஹா ஆண்டவர் வந்துட்டார், மேகமூட்டம் வந்துருச்சு. சாயந்தரமான ஒரு அக்கினி தூண் வரும், அதை பார்த்த உடனே ஆமாம் ஆண்டவர் அக்கினியா என்னோட நடுவில் இருக்கிறார், பார்த்துக்கிட்டே தானே இருந்தாங்க. ஆனால் அவர்கள் வாதாடினார்கள், அவர் கர்த்தரை பரீட்சை பார்த்தார். உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இருக்கிற தெய்வத்தை இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மடத்தனமான ஒரு கேள்வின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற ரெண்டு காரியம் உண்டு. ஒன்று, வாதாடுகிறோம். அந்த எப்படி வாதாடுறாங்க பாருங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 3வது வசனத்தில் சொல்லுகிறது, ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். நல்லா கவனிங்க. வாதாடுறாங்க. என்ன வாதாடுறாங்கன்னா, எதுக்குயா என்னை கொண்டு வந்த, எதுக்கு என்ன எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த? நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய குறை என்னன்னா, அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் அவன் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? என்னை ஏன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த? அங்கே உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது ஓன்னு அழுதான், புலம்பனா, ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கோன்னு கத்தனா, கதர்னா. ஆண்டவர் சொல்றார், அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர் படுகிற உபத்திரவத்தை பார்த்தேன், அவரை விடுதலை ஆக்கும்படி இறங்கி வந்தேன். எல்லாம் கரெக்டு தான். உள்ள இருக்கும்போது கூப்பிட்டவன் வெளியே வந்த பிறகு நன்றி சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாருன்றது அவங்க நம்பி இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? எப்படியும் கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணுவார்? தண்ணீரை கொடுப்பார். ஒரு பிரச்சனை இல்லை. அவரை நம்பி நிற்கிறோம். அவர் ஏற்கனவே ஓரேபில் தண்ணீர் கொடுத்த ஆண்டவர் தான், இங்கேயும் தருவார். நம்பி இருப்பாங்களா இல்லையா? எனக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க அதுபோல பரீட்சை பார்க்காதீங்க, நீங்க அதுபோல வாக்குவாதம் பண்ணாதீங்க. நம்மை பார்த்து சொல்றார், உன்னுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் காலதாமதமாகும் போது வாக்குவாதம் பண்ணிடாத. ஏன் ஆண்டவரே, இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்காகவா நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இதுக்காகவா நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை நான் சந்திக்கிறதுக்காகவா என்னை இப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை வேணும். நடந்தது என்ன தெரியுங்களா? இவங்க பாருங்க, அந்த வேதம் சொல்லுகிறது, பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு என்ன பேர் வச்சானா? மாசா என்று பெயரிட்டான். மாசா என்றும் மேரிபா என்றும். ஆங்கிலத்தில் அதை மாரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மாரா என்றும் மேரிபா என்றும் அதுக்கு பதில் மாசா என்றும் பெயரிட்டார்கள். அப்போ மாசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரீட்சை பார்த்தல். அதே போல் மேரிபா அப்படின்னா வாக்குவாதம். இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு வழிப்பு போகும். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த தண்டனையை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மோசே இவர்களுடைய பிரச்சனையினால அவன் என்ன பண்ணிட்டான், அங்கே போய் நின்ன உடனே கர்த்தர் அந்த கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. இவருக்கு இருந்த கோபத்தில் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில், நான் வேற எங்கேயும் படிக்கிறேன், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே நடக்கிறது என்ன தெரியுங்களா? அவர்கள் முறுமுறுத்தது நிமித்தம் மோசேக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்தது. கோபம் வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜனங்களிடத்தில் சொல்லும்போது அவங்க அந்த அந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் 20வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குது பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க.
என்னாகமம் 20 நாம் பார்க்கிறோம். அந்த மோசே என்ன பண்றாரு தெரியுங்களா? தன் கையை ஓங்கி உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த மோசே இந்த ஜனங்கள் பண்ண அந்த அவனை டென்ஷன் ஆக்கி விட்டதுனால அவன் என்ன பண்றான் பாருங்க. 10வது வசனத்தின் 2வது பகுதி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி அவன் என்ன பண்றாரு? 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இங்கே நாம் பார்க்கிற 20வது அதிகாரத்தில் எல்லாம் நடந்துச்சு. இப்போ ஆண்டவர் இறங்கி வர்றார். அந்த வார்த்தை உடனே வருது பாருங்க. 12வது வசனத்தில், மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனது என்ன? பரிசுத்தம் பண்ணும்படி அப்படின்னா அவரை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனது என்ன? நேற்று சொன்ன அவனை ஆண்டவர் கன்மலையை அடிக்க சொல்றார், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? பதற்றத்துல மோசே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நம்ம போன முறை அடிச்சோம், தண்ணீர் வந்துச்சு. இந்த முறை பேசி ஒருவேளை தண்ணி வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதுதான் பிரச்சனை. விசுவாசியாமல் போனது என்ன? ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்ன விசுவாசிக்கல? அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபை. புரியுதுங்களா நான் சொல்றது? நேற்றைய கிருபை இன்னைக்கு எனக்கு உதவாது, இன்னைய கிருபை நாளைக்கு எனக்கு உதவாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கு. அப்போ ஒரு இடத்துல அடினாரு, அது ஒரு நாள் கிருபை. இன்னொரு இடத்துல பேசுன்றாரு, இது ஒரு நாள் கிருபை. இதை இந்த மோசே நம்பாமல் போனதினால பாருங்க, ஜனங்க மட்டும் இல்ல, மோசேயும் ஆரோனும் கூட எங்க போகல? விசுவாசம் இல்லாம போனதுனால வந்த வினைய பார்த்தீங்களா? வாக்குவாதமும் அதே போல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல வாக்குவாதம், கர்த்தரை பரீட்சை பார்த்தல், இது ரெண்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாதபடி தடைப்படுத்துகிறது மட்டுமல்ல, கர்த்தரை கோபம் மூட்டினது. அல்லேலூயா. அதே போல இப்போ ஆண்டவரை கோபம் மூட்டினார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த எபிரேய ஆக்கியோன் அடுத்தது சொல்றாரு. அந்த இடத்துல நாம் பார்த்தோம்னா, இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷம் என்னுடைய கிரியைகளை அவர்கள் பார்த்தும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க? என்னை பரீட்சை பார்த்தார்கள், என்னை சோதித்தார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய நடத்துதலை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தருகிற அற்புதங்களை நாம் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம உயிரோட இருப்பதே கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதம் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு வினாடி நம்ம கடந்து வர்றோம் பாருங்க, அது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய அற்புதம். எனக்கு ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யாம இல்லை, டெய்லி நமக்கு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் கொஞ்சம் பெரிய காரியமாய் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் போது நம்ம அதை பெரிதாகி நினைச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். எனக்கு ஆண்டவர் சொல்றார், 40 வருடம் அவர்கள் என் கிரியையை கண்டார்கள், இருந்தும் அவர்கள் என்ன பண்ணாங்களா? சோதித்து பரீட்சை பார்த்தார்கள். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆகவே ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொன்னேன். ஆண்டவருக்கு இப்போ கோபம் வந்துருச்சு. 40 வருஷம் நீ என்னுடைய நடத்துதலை பார்த்துட்டு இப்போ என்னை சோதிக்கிறாய், என்னை பரீட்சை பார்க்கிறாய் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த தேசத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை வெறுத்தாராம். அரோசித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுத்தல் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த 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 வெறுப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அவங்கள எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்லை,
அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை. அது நல்லது பண்ண என்ன கெட்டது பண்ண என்ன அது இனிமேல் என் முகத்தில் முடிக்கவே. ஆண்டவரும் பாருங்க 40 வருஷம் இந்த ஜனங்களை அப்படியே தாஜா பண்ணி, வாங்க நான் உங்களை கொண்டு போகிறேன், உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன், நன்மை செய்கிறேன், நடத்தி பார்க்குறாரு. ஆனாலும் இவங்க திருந்துற மாதிரி இல்லை. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அவர்களை ஆரோசித்தார். வாந்தி பண்ணி போடுவாங்கன்னு சொல்கிறோம்ல, வாந்தி பண்ணுதல், அதுக்கு அர்த்தம் தான் ஆரோசித்தல். அது அவருக்கு பிடிக்காம ஆண்டவர் என்ன பண்ணாரா, வேதம் சொல்லுது பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 18:25. அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், அதன் தேசம் தன் குடிகளை என்ன பண்ணுமா, கக்கி போடும். அவ ஆண்டவருடைய கோபம் இறங்குச்சுன்னா என்ன ஆகும், கக்கி போடும். பிரியமில்லை இவங்களை எனக்கு பிடிக்கல, இவர்கள் எனக்கு கீழ்ப்படியல, இவர்கள் என்னை பரீட்சை பார்க்கிறார்கள், ஆகவே இவர்களை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் வெறுத்து விட்டார். இப்ப பாருங்க, வெறுத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா, இவர்களில் ஒருத்தரும் எங்க போகல, கானானுக்குள்ள பிரவேசிக்கல. என் இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டேன். இப்போ இதை ஆண்டவர் அங்க சொல்லிட்டு, இந்த எபிரேய ஆக்கியோர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, இந்த ஜனங்க தேவனை பரீட்சை பார்த்தாங்க, அவரை சோதித்தார்கள், ஆகவே அவர்கள் அந்த தேசத்துக்குள்ள போகல. இப்போ நீங்களும் இதுபோல கடினமான இருதயம் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவரை விட்டு வழுவி போவீர்கள், ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் சொல்றார், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, என்னத்த ஆண்டவர் பண்ணிட்டாருங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுமா, அவர்களுடைய இருதயத்தில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என் வாழ்க்கை முடிகிற நாள் வரைக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லணும். அல்லேலூயா. இதுக்கு தான் உங்களை என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒன்று நீ சரிப்படணும், ரெண்டாவது அடுத்தவங்களையும் சரிப்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க நாங்கள் உம்மை பரீட்சை பார்க்கக்கூடாது, உம்மையிடத்தில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, உம்மையே நாங்கள் நம்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை எங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது அந்த நம்பிக்கை இழந்து போய் வழுவி போகிற நிலையில் இருப்பார்களானால் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் உம்முடைய வழியில் நடத்த எங்களுக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், கர்த்தரை சோதிக்காதிருங்கள், கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருங்கள், அவருக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் கர்த்தருடைய நடத்துதலை பார்த்திருந்தும் கர்த்தர் தங்கள் நடுவிலே இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டார்கள். கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், அவரை சோதித்தார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் ஒருவரும் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அதில் ஆரோனும் மோசையும் அடக்கம். அவர்களும் கர்த்தருடைய இளைப்பாறுதலை, அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கலை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த பரம கானானை சுதந்தரிக்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறாரு. அந்த பரம கானானை பெறுவதற்கு நீங்களும் நானும், கர்த்தாவே வழுவி போகிற இருதயம் எங்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவிசுவாசமான இருதயமும் பொல்லாத இருதயமும் எங்களிடத்திலிருந்து வெளியே போகட்டும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தையும் ஆண்டவரே, சதையான இருதயத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் எப்போதும் உண்மையில நம்பிக்கை வைத்து உண்மையே சார்ந்து நிற்க உதவி செய்யும். எந்த சூழ்நிலையில் உண்மை நாங்கள் பரீட்சை பார்க்காதபடி
ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் வாக்குவாதம் பண்ணாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவித்து உமக்கு பிரியமாய் நிற்க தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.